முக்கியமான ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப முக்கியமான தலைவர் எம்எஸ் கோல்வால்கர். அவர் வந்து இந்த புக்கு 1938 எழுதினார், முடிச்சிட்டாரு. 39 அதை பப்ளிஷ் பண்ணாங்க, VRR நேஷனோட இதில். இதை பற்றி அதிகமாக ஆர்எஸ்எஸ்லேயோ இந்த சங் பரிவாரில் பேச மாட்டாங்க. ஏனென்றால் பச்சையாக பாசிச கொள்கையை அவர் தான் அது இன்ஸ்பிரேஷன் அவருக்குன்றது இந்த புக்கில் தெளிவாக வந்துவிட்டது. இது 1993 வந்தாலும் இன்றைக்கி அவங்க பல மாறுதல்கள் பல முன்னேற்றங்கள் அவங்களுக்கு வந்தாலும் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கும் பிஜேபிக்கும் இந்த புக்கில் இருக்கிற அந்த சித்தாந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கிறது ஒன்று. அதில் வந்து ஒரு ஷாக்கிங் போர்ஷன் என்னவென்றால், பச்சையாக ஹிட்லர் கொள்கைகளுக்கு அவர் வந்து ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு இருந்தது என்பதை சீதாராம் சொல்லியிருக்கார், இந்த புக்கில் கோட் பண்ணிருக்காரு. உலக அளவில், இந்திய அளவில் பெண்களுடைய பல உரிமைகளுக்காக போராடிய இடதுசாரி அமைப்பு ஆணாதிக்கம், பேட்ரியார்கி அப்படின்ற கருத்தியலை, அதாவது ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள் உறுதிப்படுத்திய நிறுவனப்படுத்திய ஒரு கருத்தியலை எதிர்த்து களமாட எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஒரு இயக்கமாக இருக்கிறது அப்படின்றத வந்து நான் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நிர்மலா சீதாராமன் படிக்க வேண்டிய புத்தகம் இது. ஏன்னா அவங்க வந்து அவர் எங்களுடைய தோழர் சீதாராமன் வந்து அவர்களுக்கான பதிலை பல வருடங்களுக்கு முன்னாடியே கொடுத்திருக்கிறார். இப்போ கோல்வால்கர் வந்து சும்மா இல்லை, அவர் வந்து பெண்களுடைய அந்த ரிசர்வேஷன் பற்றி அந்த காலத்தில் பேச்சு வரும்பொழுது அது அவர் கிண்டல் துணியில் தான் அணுகிறார். காஸ்டிசம், கம்யூனலிசம் மாதிரி இப்போ செக்ஸிசம்னு நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்றவர். ஸோ என்னை பொறுத்தவரை தோழருடைய இந்த புத்தகம் அப்படின்றது பல தளங்களில் இந்துத்துவ கருத்தியலின் குரூரமான முகத்தை, உண்மையான முகத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய, அதை பற்றி நமக்குரிய மிகப்பெரிய எச்சரிக்கையை தரக்கூடிய ஒரு நூலாக 93 எழுதியிருக்காரு. நம்ம இன்றைக்கு பார்த்துட்ருக்கோம், அதோடைய விளைவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றத்தை குறைக்கணும்னா, ஆண்கள் வந்து பெண்களுக்கான உடைகளை தைக்கக்கூடாது, ஆண்கள் வந்து ஜிம்மில் பெண்களுக்கு ட்ரைனிங் தரக்கூடாது, இந்த மாதிரியான மிக பிற்போக்குத்தனமான கருத்துக்களை அங்கே இருக்கக்கூடிய விமன்ஸ் கமிஷன் சொல்லுது. இந்த விஷயத்தை இந்த மாதிரியான நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய விமன்ஸ் கமிஷன் சொல்லுது. 72 வயசில் போனது சரியில்லை, இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வந்து அந்த டீப் கிரீஃப் இன்னும் அது போகவில்லை. பல பல நண்பர்கள் மத்தியில் இயக்கங்களில் பார்த்தா இன்னும் அந்த ஒரு டீப் கிரீஃப் இருக்குது. இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை அந்த பியூரிட்டி ஆஃப் ஹிஸ் லைஃப், அந்த கமிட்மெண்ட், அந்த நேர்மை, அந்த பிரில்லியன்ஸ், அதெல்லாம் இன்றைக்கி கொண்டாட வேண்டிய நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. We must convert this grief into something that we can learn from and celebrate. அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இதை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திடீரென்று ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அவருடைய மறைவு வந்து எல்லாருக்கும் ஷாக்காக தான் வந்திருக்கு இன்றைக்கி. இது வந்து எதிர்கட்சிகள் அவங்க மத்தியில் கூட ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்தது. டெல்லியில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான அந்த மெமோரியல் கூட்டத்தில் நானும் பங்கேற்றுக்கொண்டேன். இன்றைக்கி ராகுல் காந்தி பேசும்போது ஒரு மூவிங்காக சொன்னார் கடைசியில். ஏன்னா எப்படி அவர் தான் ஆல் இண்டியா ஏஎம்ஸ் அமைச்சதை பற்றி சொன்னார். கடைசி மட்டும் அது போவானான்னு பார்த்தாருலாம். அதெல்லாம் இருந்தாலும் ஒரு டீப் கிரீஃப் இன்னும் போகவில்லை. இருந்தாலும் அவருடைய லைஃப் அண்ட் ஒர்க், அதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து வாட் இஸ் திஸ் ஹிந்து ராஷ்டிரா என்று முன்னால் சொன்ன மாதிரி 1993 1993 வந்த ஒரு சிறிய நூல். அதை வந்து எனக்கும் அதில் ஒரு சின்ன பங்கு இருக்கிறது. அன்றைக்கி ஃப்ரண்ட்லைன் எடிட்டராக இருக்கும்போது அவரை இன்வைட் பண்ணோம் அதை பற்றி எழுதுறதுக்கு. அந்த சூழ்நிலை என்னவென்றால், டிசம்பர் 6, 1992 பாபரி மஸ்ஜித் காட்டு மருண்டாடித்தனமான அந்த வெறியில்
திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் தலைமையில் பல பிஜேபி லீடர்ஸ் அங்கே அதில் பங்கெடுத்து கொண்டு இருந்ததை மறக்க முடியாது. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சரியான முடிவு வரல. இப்போ சந்திரசூட் இப்போ தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. இருந்தாலும் அது அந்த தீர்ப்பை வந்து எந்த ஜட்ஜும் அதில் சைன் பண்ண தைரியம் இல்லை. அன்றைக்கி இந்த இதில் ஒரு மோசமான தீர்ப்பு. ஆனால் இருந்தாலும் அதை வந்து இப்போ திருப்பி ரேஸ் பண்ண தேவையில்லை. அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட இந்த ஒரு எஸ்ஸே என்று சொல்லலாம். இந்த இது எதை பற்றி இருந்ததுன்னா, அன்றைக்கி என்ன நடந்தது, திடீரென்று ஒரு ஃப்ளூக்காக சீதாராம் அவர்கள் வந்து இந்த நூலை கண்டுபிடிக்கவில்லை. ஆழமான ஒரு ஆராய்ச்சி செய்தார். அன்றைக்கே அதாவது 1990, 92, 93 அப்போ தான் he was brought into the Polit Bureau. அந்த நேரத்தில் 1993 இது எழுதும்போது நியூ டு த Polit Bureau. ஆனால் கட்சியில் நல்ல அனுபவம் இருந்தது. அப்போது he was given many responsibilities அந்த ஸ்டேஜில். அதுக்கு நல்ல பேக்ரவுண்ட், நல்லா படித்தவர், சிறந்த மாணவர்னு சொன்னதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆல் his life he was an outstanding student, brilliant student, versatile student. அதில் வந்து அதை ஆழமாக இருக்கும்போது அவருக்கு ஒரு எப்படியோ இந்த நூலை கழித்தது. 77 பக்கம் VRR நேஷன்ஹுட் டிஃபைன் என்று கோல்வால்கர் யார்? ராமகிருஷ்ணன் கூட சிறந்த முறையில் இப்போ ஒரு புதிய இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்காரு தமிழ் புக்கில், இன்றைக்கி லான்ச் பண்ண புக்கில். அது அந்த இன்றைக்கி இருக்கிறவருடைய ரெலவென்ஸ் என்ன அப்படின்னு ஆரம்பித்து பழைய அங்கே போயிருக்கார். கோல்வால்கர் ஆர்எஸ்எஸ் உடைய 2ஆம் தலைவர், சுப்ரீமோ. சர்ச்சங் சலக் என்றால் அவர் தான் சுப்ரீம், அவர் சொல்கிறது தான் வார்த்தை. இப்போ போப் எப்படி கேத்தலிக் ரிலிஜன் இருக்காங்களோ அதே மாதிரி இருந்த மோசமான இந்த இயக்கத்தில் அவர் தான் டிக்டேட்டர் என்று சொல்லலாம். அவர் தான் சக்சஸரியை நாமினேட் பண்ணுவார். ஒன்றும் எலெக்ஷன்லாம் நடக்காது. அந்த மாதிரி இதில் 2வது முக்கியமான ஆர்எஸ்எஸில் ரொம்ப முக்கியமான தலைவர் எம்எஸ் கோல்வால்கர். ஹெட்கேவார் என்றவர் தான் ஃபவுண்டர். அவரோட நாமினி இவர் தான். ஆர்எஸ்எஸில் இப்போ ரொம்ப அனுபவம் இல்லை அவர் தலைவராகும்போது. ஆனால் ரொம்ப நீண்ட நாள் அவர் வந்து அந்த ஆர்எஸ்எஸை கட்டினார். அப்போ வந்து குருஜி என்று தான் அவரை அழைப்பார்கள். யாரும் அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குருஜி என்றால் கோல்வால்கர். அவர் வந்து இந்த புக்கு 1938 எழுதினார், முடிச்சிட்டாரு. 39 அதை பப்ளிஷ் பண்ணாங்க, VRR நேஷனோட இதில். இதை பற்றி அதிகமாக ஆர்எஸ்எஸ்லேயோ அந்த சங் பரிவாரில் பேச மாட்டாங்க. ஏனென்றால் பச்சையாக பாசிச கொள்கையை அவர் தான் அது இன்ஸ்பிரேஷன் அவருக்குன்றது இந்த புக்கில் தெளிவாக வந்துவிட்டது. சில ஆராய்ச்சியாளருக்கு தெரியும், சில ப்ரொஃபஸர்ஸுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னு தெரிஞ்சாலும் பப்ளிக்காக தெரியாது. அந்த புக்கு எங்கேயோ கிடைக்காது, எந்த லைப்ரரிலையும் கிடைக்காது. அது எப்படியோ சப்ரஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ சீதாராம் அவர்கள் வந்து அதை கண்டுபிடித்து, அதோடு வெறும் கண்டுபிடிச்சா அது நாங்களாம் செய்வோம், திடீர்னா ஸ்கூப் ஆகிடும், ஒரு நாள் ஸ்கூப் ஆகிடும். அதுதான் ஜேர்னலிசமில். ஆனால் அது இல்லை. அதை எடுத்து அதோடைய முக்கியத்துவத்தையும் அதோடைய கான்டெக்ஸ்டையும் ஆழமாக பரிசீலனை பண்ணி அதை பற்றி என்கிட்ட சொல்லும்பொழுது we invited him to write an article in Frontline. அது வந்து ஃப்ரண்ட் லைனில் மார்ச் 8ஆம் தேதி பிரகாஷ் காரத் கூட அதை தெளிவாக பீப்புள்ஸ் டெமோக்ரஸியில் வந்த அந்த ஆர்டிக்கிளில் ட்ரிபியூட் டு காம்ரேட் சீதாராம், சிறந்த ட்ரிபியூட். இது வெறும் சென்டிமெண்ட் மட்டும் இல்லை, அதுவும் ஒரு பக்கம் இருக்குது, எமோஷன். ஆனால் பல விஷயங்களை வந்து வெளியில் தெரியாததெல்லாம் அது கொண்டு வந்திருக்கார். அவருடைய எந்தெந்த துறைகளில் தோழர் சீதாராம் யெச்சூரி கான்ட்ரிபியூட் பண்ணார் என்று சிறந்த முறையில் இந்த ஆர்டிக்கிள் படித்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிகிள்ஸ் ஆன் தி ரோல் ஆஃப் சீதாராம். ஷார்ட் ஆர்டிக்கிள் இந்த இதில். அதாவது குறிப்பாக ஐடியாலஜிக்கல் லெவலில், பொலிட்டிக்கல் இதில் வெறும் எதிர்கட்சிகளை போட்டு நல்லா இது பண்ணுறது அது ஒரு முக்கியமான பங்கு இருக்கலாம். ஆனால் அதை பற்றி அவர் அதிகமாக பேசலைங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் கட்சியுடைய ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்கல் இதில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, ஒரு சிறந்த ஒரு லீடர்ஷிப் ரோல் எடுத்திருக்காங்கிறது தெளிவாக இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அன்னைக்கு பிரதிபலித்தது 1993 இந்த ஆர்டிக்கல், ஏர்லி 93ல். அது வந்த உடனே ஒரு நல்ல வரவேற்பு இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தெளிவாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக
கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது அந்த புக் அவர் தயார் பண்ணார். அன்றைக்கி உடனே நாங்கள் அதை கேட்டோம், நான் வீல் பப்ளிஷ் இட்னு சொல்லி அன்றைக்கி 5 ரூபா, இன்றைக்கி நாகராஜ் பண்ண கொண்டது 50 ரூபா, நியாயமான இது 50 ரூபா கூட வெரி ரீசனபிள் டுடே. அன்றைக்கி 5 ரூபா புக்கு. இந்த இது எங்கள் காப்பி இங்கே இருக்குது என்கிட்ட. இப்படி தான் இருக்கும். பல பேர் காப்பி கேட்டாங்க. அசோக் தாவலே கூட கேட்டாரா, நீங்கள் கொடுக்க முடியல. ராமகிருஷ்ணன் மட்டும் ஒன்று கொடுத்தேன், ஒரு காப்பி இப்போ இருந்த இதில். அதனால் அதில் அதை பற்றி அதிகமாக பேசவே இல்லை. எல்லாம் இன்னைக்கு தமிழில் வந்துடுது, எல்லாம் முன்னாலே வந்திருக்கு வேறு ஒரு புக்கோட பார்ட்டாக. ஆனால் இன்றைக்கி தனியாக போட்டது நல்ல விஷயம். ஏன்னா இது இன்றைக்கி இருக்கிறதோட ரெலவன்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் இது அதாவது ஒரு ஃபார் சைட்டடாக பார்த்தார். அன்றைக்கி இருக்கிற டேஞ்சர் 1993 அவங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு தீர்க்க பார்வையுடன் இதை வளர விட்டால் எவ்வளோ டேஞ்சர் ஆகுங்கிறதுக்கு தெளிவாக இந்த புத்தகம் தான் ஒரு ஒரு எக்ஸிபிட் என்று சொல்லலாம். இன்னுக்கும் படிக்க வேண்டும். அதோடைய இது 1993 வந்தாலும் இன்றைக்கி அவங்க பல மாறுதல்கள் பல முன்னேற்றங்கள் அவங்களுக்கு வந்தாலும் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கும் பிஜேபிக்கும் இந்த புக்கில் இருக்கிற அந்த சித்தாந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கிறது ஒன்று. அதில் வந்து ஒரு ஷாக்கிங் போர்ஷன் என்னவென்றால், பச்சையாக ஹிட்லர் கொள்கைகளுக்கு அவர் வந்து ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு இருந்தது என்பதை சீதாராம் சொல்லியிருக்கார். இந்த புக்கில் கோட் பண்ணிருக்காரு. அதாவது, டு கீப் அப் த பியூரிட்டி ஆஃப் த ரேஸ் அண்ட் த கல்ச்சர், Germany shocked the world by purging the country of the Semitic races, the Jews. அவங்களுடைய ரேஷியல் பியூரிட்டியை காப்பாற்றுறதுக்காக ஜெர்மனி வந்து யூதர்களுக்கு எதிராக ஒரு பர்ஜ் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும், ஹோலோகாஸ்ட் என்றதுக்கு பேர். ரேஸ் ப்ரைட் இஸ் த ஹையஸ்ட். அதை வந்து a good lesson for us in Hindustan to learn and profit by. இது வந்து இந்த புத்தகத்தில் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்குது. இது ஒரு பச்சையாக வந்தது, எல்லாருக்கும் ஷாக்கிங். அன்றைக்கி என்ன ரியாக்ஷன் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னோடய இன்ட்ரடக்ஷன்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி எழுதுனதில். அதாவது ஒன்று வந்து ஃபேக் நியூஸ் என்று சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ஃபேக் நியூஸ்னு வார்த்தையே கிடையாது. இன்றைக்கி ஃபேக் நியூஸ் இருக்குது. ஃபேக் நியூஸ் கேஜிபி செய்த ஃபேக் நியூஸ் என்று ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க தரப்பில். ரெண்டாவது வந்து இன்னொரு பொய் என்னவென்றால், ஜிடி சவார்கர், வீர் சவார்கருடைய பிரதர் மராத்தியில் எழுதினது அதோட மொழிபெயர்ப்பு ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் என்று ரெண்டாவது வாதம். மூன்றாவது வந்து இந்த கருத்துக்கள் அவருடைய கொள்கைக்கு முரணானது, எல்லாருக்கும் தெரியும். அவர் இதை நம்பவே இல்லை என்று இன்னொரு ரெஸ்பான்ஸ் அதிலேருந்து வந்தது. இருந்தாலும் இது வந்து இதோடைய முக்கியத்துவம் என்னவென்றால், இன்றைக்கும் இது பொருந்தும். இதை தான் இது பண்ணுறாங்க. இதுதான் சீதாராம கோட் பண்ணால், இது இஸ் தி ஆர்எஸ்எஸ் பைபிள், திஸ் இஸ் தி பைபிள் ஆஃப் தி ஆர்எஸ்எஸ் என்று சீதாராம் இதில் சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, பல பேர் அது மறந்துருக்காங்க. கோல்வால்கர் மனு தர்மத்தை ஆதரித்தார். மனு தர்மம், மனுஸ்மிருதி, அதுதான் உலகத்துக்களே எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். The first and greatest lawgiver of the world, Manu, who lays down in his code directing all the peoples of the world to go to Hindustan to learn their duties at the holy feet of the eldest born Brahmins of this land. அதையும் ஆதரிச்சார். இந்த VRR நேஷன்ஹுட் டிஃபைனில் அதுவும் அடங்கி உள்ளது. அதனால் இது பல விஷயங்கள் இன்றைக்கி இந்த சிறிய நூலில் வந்து கற்றுக்கொள்ளலாம். இது தோழர் சீதாராமுடைய ஒரு டீப் நாலேஜ் ஆஃப் ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸ், ஹிஸ்ட்ரி, அதோட கான்டெக்ஸ்ட், அதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அதை வந்து பப்ளிஷ் பண்ணதில் எனக்கு ஒரு சின்ன பெருமையும் உண்டு. அந்த இதில் வந்தது. அதை சின்ன புக். ஆனால் பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். ஆனால் அது பல கட்டுரைகளை இதை பற்றி எழுதியிருக்காரு. பல வேறு இஷ்யூவில் இன்டர்நேஷ்னல் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்
கொரபச்சாவ் வரும்பொழுது அதை அவர் விமர்சனம் செய்தது. இதெல்லாம் பிரகாஷ் காரட்டுடைய ஆர்டிக்கலில் அது சிறந்த முறையில் அது கொண்டு வந்திருக்காங்க. இதையும் இப்போது இது தீக்கதரில் வந்திருக்கா ஃபுல்லாக. இதை திருப்பியும் படிக்கணும், அவருடைய ரியல் கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறத பற்றி. பல பேரும் வேறு பல ட்ரிபியூட்ஸும் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி இந்த நூலை கொண்டு வந்தது பாரதி புத்தகாலயத்துக்கு என்னுடைய பாராட்டுகள், நன்றி. முழுக்க முழுக்க கோல்வல்கருடைய வி ஆர் ஆர் நேஷ்னலிஸ்ட், வி ஆர் ஆர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் அப்படின்ற ஒரு புத்தகம், அதை பற்றிய அந்த புத்தகம் அந்த காலகட்டத்தில் 93 இந்த புத்தகம் முதல்ல ஃப்ரண்ட் லைனில் ஒரு பெரிய கட்டுரையாக வருகிறது. அதன் பிறகு ஒரு நூலாக ஃப்ரண்ட் லைனே வெளியிடக்கூடிய இந்த புத்தகத்தை தொடர் யெச்சூரி எழுதுவதற்கு காரணமாக அந்த புத்தகம் அப்போது கிடைக்கல. ஏன்னா அந்த புத்தகத்திலிருந்து அந்த அமைப்பை சேர்ந்தவர்களே ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த புத்தகத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்ற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை தவிர்த்து விட்டு கோல்வால்கருடைய இன்னொரு புத்தகமான பஞ்ச் ஆஃப் தாட்ஸை அவங்க இன்னும் வெளிப்படையாக விநியோகிக்கிறார்கள். இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்கிறதுனால இந்த புத்தகத்தை யெச்சூரி தேடி கண்டுபிடிச்சு இதற்கான ஒரு விமர்சனபூர்வமான ஒரு உரையாக, ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை இருக்கிறது. ஏன் இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பொருத்தப்பாடு கொண்ட ஒரு பதிலாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை கோல்வால்கர் எழுதிய போது விஆர்ஆர் நேஷனல் டிஃபைன் அப்படின்ற புத்தகத்தை அவர் எழுதியது 1939. 93 அதற்கு ஒரு விமர்சனம் பூர்வமான பார்வையை தொடர் யெச்சூரி அவருடைய புத்தகத்தில் முன்வைக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்குது. ஏன்னா முதல்ல ஒரு அடிப்படையான விஷயம், கோல்வால்கர் எழுதி ஆர்எஸ்எஸ் தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் உடனடியாக அதை அவங்க செய்யலை. அதுக்கு அடுத்து இந்த புத்தகம் வெளிவந்து அடுத்த வருடமே கோல்வால்கர் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக்கப்படுகிறார். அப்போ உடனடியாக அது நிகழலை. நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து அதன் பிறகு அவங்க அவங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ அடிப்படையில் இந்த புத்தகம் இப்பொழுதும் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியின் கருத்தியல் சார்ந்த ஒரு நூலாக அந்த நூல் இருப்பதால் அதற்கான எதிர்வினையை ஆற்ற வேண்டும் அப்படின்னு தொடர் முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு தோணலாம். எப்படி இந்த புத்தகம், கோல்வால்கருடைய இந்த புத்தகம் மத வெறுப்பை தூண்டுகிறது, ஒரு பன்முக தன்மையை குறை மதிப்புக்குட்படுத்துகிறது, அதன் பிறகு ஜாதி ரீதியான பாலின ரீதியான அடக்குமுறையை அதற்கு ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய பல விஷயங்கள் கோல்வால்கருடைய புத்தகத்தில் இருக்குது. இதெல்லாம் தொடர் யெச்சூரி அவருடைய புத்தகத்தில் அவருடைய பதிலில் மிக ஒரு மறுக்க முடியாத அளவில் அவர் நிறுவுகிறார். அவங்க இன்றைக்கி ஒரு செய்தி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, பேட்ரியார்கி அப்படின்றது லெஃப்ட் ஐடியாலஜியோட கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்றாங்க. அதற்கான பதிலாகவும் நான் இந்த புத்தகத்தை தான் பார்க்குறேன். ஏன்னா ஆணாதிக்கம் அப்படின்றது இடதுசாரி கருத்தியல் கிடையாது. அதை உருவாக்கியது இடதுசாரி கருத்தியல் கிடையாது. இதுதான் ஆணாதிக்கம்னு அடையாளம் காட்டி அதற்கு எதிராக போராட தூண்டியது தான் இடதுசாரி கருத்தியல். இடதுசாரி கருத்தியல் இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் உலக அளவில், நான் இன்னைக்கு சொல்ல, இன்றைக்கு நமக்கு விமன்ஸ் டே கொண்டாட்டமாக மாறிவிட்டது. ஆனால் விமன்ஸ் டேயோட பெண்கள் தினத்துடைய, மகளிர் தினத்துடைய வேர்கள் அப்படின்றது போராட்டத்தின் வேர்கள், போராட்டத்தை கொண்டிருக்கின்றன. அந்த போராட்டம் அப்படின்றது இடதுசாரி பெண்கள் முன்னெடுத்த போராட்டம். உலக அளவில், இந்திய அளவில் பெண்களுடைய பல உரிமைகளுக்காக போராடிய இடதுசாரி அமைப்பு ஆணாதிக்கம், பேட்ரியார்கி அப்படின்ற கருத்தியலை, அதாவது ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள் உறுதிப்படுத்திய, நிறுவனப்படுத்திய ஒரு கருத்தியலை எதிர்த்து களமாட எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஒரு இயக்கமாக இருக்கிறது அப்படின்றத நான் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நிர்மலா சீதாராமன் படிக்க வேண்டிய புத்தகம் இது. ஏன்னா அவங்க அவர் எங்களுடைய தோழர் சீதாராமன் அவர்களுக்கான பதிலை பல வருடங்களுக்கு முன்னாடியே கொடுத்திருக்கிறார். எப்படி ஆர்எஸ்எஸ் கருத்தியல் அப்படின்றது மிக ஆழமாக பெண்களுக்கு எதிரான, பெண்களுடைய அடக்குமுறையை தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்தியலாக இருக்கிறது அப்படின்றத தோழர் இந்த புத்தகத்திலையும் சொல்கிறார். கோல்வால்கர் சும்மா இல்லை, அவர் பெண்களுடைய அந்த ரிசர்வேஷன் பற்றி அந்த காலத்தில் பேச்சு வரும்பொழுது அது அவர் கிண்டல் துணியில் தான் அணுகிறார். காஸ்டிசம், கம்யூனலிசம் மாதிரி இப்போ செக்ஸிசம்னு நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்றவர்.
உண்மையில் நிர்மலா சீதாராமன் இவர்களுக்கு கோல்வால்கருக்கு தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் ஒரு தடவை சொன்னார்ல 2013 சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு திருமணம் அப்படின்றத வந்து ஆண்கள் ஒருவேளை பெண்கள் அவர்களுடைய டியூட்டிஸை சரியாக கடமைகளை சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் ஆண்கள் அவங்கள டிஸ்ஓன் பண்ணிட்டு விலகி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகவத் சொல்கிறார். இன்று வரை ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் இவர்களுக்கெல்லாம் முதலில் பதில் சொல்லிவிட்டு அதன் பிறகு இடதுசாரி கருத்தியல் பற்றி நிர்மலா சீதாராமன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை தோழருடைய இந்த புத்தகம் அப்படின்றது பல தளங்களில் இந்துத்துவ கருத்தியலின் குரூரமான முகத்தை, உண்மையான முகத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய, அதை பற்றி நமக்குரிய மிகப்பெரிய எச்சரிக்கையை தரக்கூடிய ஒரு நூலாக 93 எழுதியிருக்காரு. நம்ம இன்றைக்கு பார்த்துட்ருக்கோம், அதோடைய விளைவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றத்தை குறைக்கணும்னா ஆண்கள் வந்து பெண்களுக்கான உடைகளை தைக்கக்கூடாது, ஆண்கள் வந்து ஜிம்மில் பெண்களுக்கு ட்ரைனிங் தரக்கூடாது, இந்த மாதிரியான மிக பிற்போக்குத்தனமான கருத்துக்களை அங்கே இருக்கக்கூடிய விமன்ஸ் கமிஷன் சொல்லுது. இந்த விஷயத்தை இந்த மாதிரியான நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய விமன்ஸ் கமிஷன் சொல்லுது. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான, பெண்களை மீண்டும் வீட்டுக்குள் தள்ளக்கூடிய பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சமூகத்தில் தொடர்ச்சியாக செலுத்துவது தான் இன்றைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய கருத்தியலாக இருக்கிறது. இந்த விஷயத்தை தான் கோல்வல்கர் போன்றவர்கள் ஆரம்பித்து வைத்த விஷயம். அவர் வந்து அவருடைய புத்தகம், நம்ம தோழர் விமர்சனபூர்வமாக அணுகக்கூடிய அந்த புத்தகம் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க இந்தியா இந்துக்களுக்கானது அப்படின்றதை வலியுறுத்தும் ஒரு விதமான ஒரு சகிப்பின்மை மற்றும் ஒரு வெறுப்புணர்வில் அதை ரொம்ப ஆழமாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்கு தான் அவர் வந்து பதில் எழுதியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தோழர் யெச்சூரி வந்து இதை ஆதாரபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக கோல்வல்கருடைய எல்லா கருத்துக்களுக்கும் மறுத்து பதில் எழுதுகிறார். அது வந்து இன்றைக்கு நம்ம நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். எல்லாவற்றையும் வந்து அறிவியல், ஏன்னா அவங்களுக்கு வந்து அறிவியல் தேவையில்லை, அவர்களுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் தேவையில்லை. ஆதாரம் கேட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, பேட்ரியார்கி அப்படின்றது வந்து ஏன்னா திறமையின்மைக்கு, இன்எஃபிஷியன்சிக்கான ஒரு மாஸ்க், திறமையின்மைக்கான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் எந்த கருத்தியல் கௌரி லங்கேஷ்னுடைய குரலை அடக்குவதற்கு, மௌனமாக்குவதற்கு எந்த கருத்தியல் முன்னின்றது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ உண்மையிலேயே இதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க பேசினாங்களா? ஹத்ரஸில் வந்து ஒரு வல்லுறவு நடக்கவே இல்லை, கொலை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்வதற்கு அடிப்படையாக இருந்த கருத்தியல் எது அப்படின்றதும் நமக்கு தெரியும். இது மாதிரியான இன்றைக்கு நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் உடைய கருத்தியல், பாஜகவுடைய பெண்கள் பற்றிய அணுகுமுறை, அது தாண்டி ஜாதி பற்றிய அணுகுமுறை, இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது தொடர் யெச்சூரியுடைய இந்த புத்தகம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு புத்தகம், அதை தமிழில் கொண்டு வந்தது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக இந்த புத்தகம் அனைவரும் சென்று அனைவரும் வாசித்து தெளிவடைய வேண்டிய ஒரு புத்தகமாக நான் பார்க்குறேன். இந்த சூழலில் தோழர் யெச்சூரி மாதிரியான ஒருவர் இன்றைக்கும் நம்மளுடைய இந்த கருத்தியல் போரை இன்னும் தீவிரமாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இங்கே இருக்கோம். யெச்சூரி மாதிரியான ஒரு தோழர் நம்முடைய இல்லாதது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய இழப்பு என்றாலும், அவருடைய போராட்டத்திற்கு எந்த விதமான சமரசமும் இல்லாமல் இன்னும் தீவிரமாக அந்த கருத்தியல் போரை எதிர்கொண்டு செய்ய, அந்த யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியதற்கான எல்லா ஆயுதங்களையும் தோழர் நமக்கு தந்துவிட்டு தான் சென்றிருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது. அவருடைய லெகசியை நம்ம வந்து அதற்கு நாம் அவருடைய நினைவை போற்ற வேண்டும். அவருடைய லெகசியை ஹானர் பண்ணோன்னா அவருடைய அந்த கருத்தியல் தளத்தில், அரசியல் தளத்தில் மட்டுமில்லாமல் கருத்தியல் தளத்தில் சித்தாந்த ரீதியாக அவர் மேற்கொண்ட இந்த போரை நாம் இன்னும் தீவிரமாகவும் உறுதியோடும் எதிர்கொள்வது தான் சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.